சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வணக்கம். நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய தேர்தலை செல்லாது என்று அறிவிக்க கேட்டு அந்த தொகுதியினுடைய வாக்காளர் மருது கணேஷ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதே போல திருவெரும்பூர் தொகுதியில தாவேகா எம்எல்ஏ நவல்பட்டு விஜய் என்கிற விஜயகுமார் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பில் மகேஷ், அதே போல திண்டுக்கல் தொகுதியில திமுக முன்னாள் அமைச்சர் பெரியசாமியின் மகன் செந்தில்குமாரின் வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் நாசிர் ராஜா ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தாங்க. இதுக்கிடையில திருவள்ளூர் தொகுதி தாவேகா எம்எல்ஏ அருண்குமார் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ராஜேந்திரனும், அதே போல முடக்குறிச்சி தொகுதி தாவேகா எம்எல்ஏ சண்முகம் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் பெரியசாமியும், பர்கூர் தொகுதியில அதிமுக எம்எல்ஏ கோவிந்தராஜன் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் கீதா ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த 6 தேர்தல் வழக்குகளும் நீதிபதி குமரேஷ் பாபு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு இந்த தேர்தல் வழக்குகள் தொடர்பாக அமைச்சர் மரிய வில்சன் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்களும் 4 வாரங்கள்ல பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் பிரபு, மயிலம் தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் கமலக்கண்ணன், ஜோலார்பேட்டையில அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி வெற்றியை எதிர்த்து வாக்காளர் ராமூர்த்தி ஆகியோர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்குகளும், திருமயம் தொகுதியில திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரகுபதி வெற்றியை எதிர்த்து 2 தேர்தல் வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தாவேகா வேட்பாளர் சின்னத்தம்பியும் அதே போல வாக்காளர் பொன் பன்னீர்செல்வமும் தனித்தனியாக இந்த வழக்குகளை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. முக்கியமா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ சீனிவாசன் வெற்றியை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் கே.ஆர். பெரிய கருப்பன் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு. இந்த 6 தேர்தல் வழக்குகளும் நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் மனுக்கள்ல சில குறைபாடுகள் இருக்கு, அவற்றை நிவர்த்தி செய்ய கால அவகாசம் வழங்கி வழக்குகளை வெவ்வேறு தேதிகளுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் வழக்குகள் அனைத்தையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.